ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்றவங்க, வெயிட் மேனேஜ் பண்றவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுல்ல நான் 1/2 டம்ளர் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டல்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், மினரல்ஸ் இருக்கு. இது டைஜஷனுக்கு, பிளட்ல இருக்கிற சுகர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, எனர்ஜிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்கிரிடியன்ட் 1 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புல அதிகப்படியான ஃபைபர் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும். மினரல்ஸ் அதாவது அயன், பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகப்படியா இருக்கு. இது கண் பார்வைக்கு, நம்மளோட தோல் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்கிரிடியன்ட் 1/4 டம்ளர் கொள்ளு. கொள்ளு வெயிட் லாஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் மேனேஜ் பண்றதுக்கா இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து. உளுந்துல அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் இது எல்லாமே இருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துறோம். வெந்தயம் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, டைஜஷனை அதிகம் பண்ணுறதுக்கு, பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்க வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது. இதை தண்ணி ஊற்றி 3லிருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு, நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எவ்வளோ ரேஷியோ நான் சேர்த்திருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தண்ணியும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆரம்பத்தில் நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், புளிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. கருப்புளுந்து சேர்த்தும் போது டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இட்லியோ தோசையோ எது போடுறோம்னாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும். அதுக்கு தான் பாசிப்பருப்பு சேர்த்துறோம். ஸோ அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக கடுகும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்திறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இட்லி போடுறதுக்கு. இட்லி பிளேட் குழியில் எல்லாமே நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவு ஊற்றிடலாம். ஒரு வேளைக்கு 2 இட்லி இல்லை 3 இட்லிங்கிறதே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 2 இட்லிங்கிறது கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா முழுமையாக வேக வச்சு எடுத்துருவோம். இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்காக 3 வரமிளகா, 6லிருந்து 7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா 2 நார்மல் சைஸ் வெங்காயம், 3 நார்மல் சைஸ் தக்காளி, இதை நீட்டமாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டரலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த டைம்லையே உப்பு, மஞ்சள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். இது எல்லாமே சேர்த்து ஒரு முறை கலந்துட்டுட்டு மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கலந்துட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா ஈவனாக வதங்கி வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு புளிப்புக்காக நான் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறேன். புளி சேர்த்தின பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நல்லா கலந்துட்டுட்டு ஆற விட்டுடலாம்.
புளியை ரொம்ப நேரம் வதக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா முழுமையாக ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் இட்லியுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. பாசிப்பருப்பு உளுந்தெல்லாம் கூட சேர்த்திருக்கறனால இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. அரிசி சேர்த்தாம தான் இந்த இட்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வரும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிறதுனால நமக்கு எந்த விதமான நியூட்ரிஷன் குறைபாடும் இருக்காது. இது போல் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். முதுகு வலி, கை கால் வலி, இல்லைனா ஜாயிண்ட் பெயின் இது போல் குறைபாடுகளும் இல்லை வலியும் இருக்காது. தைராய்டு இருக்கிறவங்க உணவில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.